வேங்கை வயல் விவகாரத்தில் பாதிக்கப்பட்ட மக்களையே குற்றவாளியாக்கிய சிபிசிஐடி குற்றப்பத்திரிகை ஏற்றுக்கொள்ள கூடியது அல்ல. ஜாதி வெறியர்களை காக்கும் ஒருதலைபட்ச விசாரணையை நிராகரித்து நீதிமன்ற கண்காணிப்பின் கீழ் மறு விசாரணை நடத்தப்பட வேண்டுமென எழுந்துள்ள கோரிக்கை குறித்து விளக்குகிறது இந்த செய்தி தொகுப்பு. புதுக்கோட்டை மாவட்டம் வேங்கை வயல் குடிநீர் தொட்டியில் மனித கழிவு கலக்கப்பட்ட விவகாரத்தில் 2 ஆண்டுகளாக குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்படாததை குறிப்பிட்டு உயர்நீதிமன்றத்தில் சிபிஐ விசாரணை கோரப்பட்ட வழக்கில் பதிலளித்த தமிழக அரசு சிறப்பு நீதிமன்றத்தில் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டுள்ளதாக கூறியிருப்பது அதிர்ச்சியை ஏற்படுத்தி உள்ளது. புகார் அளித்து பாதிக்கப்பட்ட ஒடுக்கப்பட்ட சமூகத்தை சேர்ந்த சுதர்சன், முத்துகிருஷ்ணன், முரளிராஜா ஆகிய 3 பேர் குற்றவாளிகள் என்று கூறுகிறது. உண்மை குற்றவாளிகளான ஜாதியவாதிகளை காப்பாற்றும் வகையில் அரசு இயந்திரம் பாதிக்கப்பட்ட மக்களையே குற்றவாளியாக்கி உள்ளதாக பாதிக்கப்பட்டுள்ள அப்பகுதி மக்கள் திமுக அரசு மீது கடும் கொந்தளிப்பில் உள்ளனர். வேங்கை வயல், இறையூர் கிராமங்கள் அடங்கிய முடுகாடு ஊராட்சி மன்ற தலைவராக உள்ள இடைநிலை சாதியை சேர்ந்த பத்மா முத்தையா, வேங்கை வயல் தலித் மக்கள் பகுதிக்கான குடிநீர் பற்றாக்குறையை நீக்குவது குறித்து தேர்தல் வாக்குறுதியை நிறைவேற்றாமல் சுத்தமான குடிநீர் வழங்கப்பட்டுள்ளது என்று கிராம சபை கூட்டத்தில் அறிக்கை வாசித்துள்ளது வேடிக்கையாக உள்ளது. தற்போது குற்றம் சாட்டப்பட்டு இருக்கும் முரளிராஜாவின் அப்பா ஜீவானந்தம் அதனை கேள்வி எழுப்ப வாக்குவாதமாகி உள்ளது. இதற்கு தண்ணீர் திறந்துவிடும் மாற்று சமூகத்தை சேர்ந்த சண்முகம் என்பவரும் ஆட்சேபனை தெரிவித்துள்ளார். இதன் பிறகு சொந்த செலவில் தனியாக தண்ணீர் தொட்டி அமைத்து ஒவ்வொரு வீட்டிற்கும் முன்பும் தண்ணீர் குழாய் அமைத்து கொடுத்துள்ளார் ஊராட்சி மன்ற தலைவர். இதனிடையே தலித் சமூகத்தை சேர்ந்த கனகராஜ் என்பவரது மகள் உடல்நிலை சரியில்லாமல் மருத்துவமனைக்கு சென்று பரிசோதித்ததில் மாசுபட்ட குடிநீரை அருந்தியதே காரணம் என தெரிய வந்துள்ளது. ஊர் மக்கள் குடிநீரில் கெட்ட நாற்றம் வருகிறது என்று கூறியுள்ளனர். சந்தேகமடைந்து தற்போது குற்றம் சாட்டப்பட்டுள்ள சுதர்சன் மற்றும் முத்துகிருஷ்ணன் நீர்த்தேக்க தொட்டியில் ஏறி சோதனையிட தண்ணீர் அசுத்தப்படுத்தப்பட்டு இருந்தது தெரிய வந்தது. உடனடியாக கனகராஜ் புகார் அளிக்க வன்கொடுமை தடுப்பு சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டது. தமிழ்நாடு முழுக்க செய்தி பரவி தீவிரமடைந்து உள்ளது. காவல்துறை விசாரணை முறையாக நடைபெறாமல் பாதிக்கப்பட்ட மக்களையே குற்றவாளியாக்கும் முயற்சி நடைபெற்று வருகிறது. முக்கிய தடயமான அசுத்தப்படுத்தப்பட்ட தொட்டியின் தண்ணீரை தடயவியல் சோதனைக்கு கூட எடுக்காமல் அதிகாரிகளின் முன்னிலையில் அகற்றியுள்ளனர். இந்நிலையில் மக்கள் போராட்டத்திற்கு பிறகு வழக்கு சிபிசிஐடி விசாரணைக்கு மாற்றப்பட்ட பிறகும் அதே நிலைதான் நீடித்து வருகிறது. மேலும் ஒரு நபரை பணம் கொடுத்து குற்றவாளியாக்க நடைபெற்ற முயற்சியும் தெரிய வந்துள்ளது. இந்நிலையில்தான் ஊராட்சி மன்ற தலைவரான பத்மா முத்தையா குடிநீர் தொட்டியை நிர்வகித்து வரக்கூடிய சண்முகத்தை பணி நீக்கம் செய்ததால் ஊராட்சி மன்ற தலைவரின் கணவரை பழிவாங்கும் வகையில் குடிநீரில் கெட்ட நாற்றம் வருவதாக முரளிராஜா என்பவர் பொய் தகவலை பரப்பியதாகவும் அதன் பிறகு குடிநீர் தொட்டி மீது ஏறிய முத்துகிருஷ்ணன் மற்றும் சுதர்சன் ஆகியோர் இந்த குற்ற செயலில் ஈடுபட்டதாகவும் கூறி குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. 2 ஆண்டுகளாக குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்படாத வழக்கு சிபிஐக்கு மாற்றப்பட்டுவிடும் என்ற சூழலில் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டதில் உள்நோக்கம் உள்ளதை அறிய முடிகிறது. தாங்கள் குடிக்கும் குடிநீரில் தாங்களே எப்படி கழிவை கலக்க முடியும் என்ற அடிப்படை கேள்வியை எழுப்புகின்றனர் குற்றம் சாட்டப்பட்டவர்கள். மாசுபட்ட குடிநீரை குடித்து ஒரு மாணவி பாதிக்கப்பட்ட நிலையில் ஊர் மக்கள் குடிநீரில் கெட்ட நாற்றம் வருகிறது என்று கூறிய பின்னரே ஊர் மக்கள் முன்னிலையில் தொட்டி மீது ஏறி சோதனை செய்துள்ளனர் என்பது திட்டவட்டமாக தெரிய வருகிறது. அப்போது ஆதாரத்திற்காக எடுத்த காணொளியை குறிப்பிட்ட பகுதியை மட்டும் வெட்டி வெளியிட்டு அவர்களுக்கு எதிரானதாக மாற்றும் வேலையை சிபிசிஐடி செய்துள்ளது. உள்ளூர் காவலர்கள் சித்திரவதை செய்தும் சிபிசிஐடியினர் உளவியல் ரீதியாக துன்புறுத்தியும் குற்றத்தை ஏற்றுக்கொள்ள வற்புறுத்தி உள்ளனர். பல மாதங்களுக்கு முன்பே காவல்துறையினரிடம் கிடைத்தும் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யாமல் குற்றத்தை ஒத்துக்கொள்ள வைக்க சிபிசிஐடி ஏன் முயற்சித்தது என்ற கேள்வி எழுகிறது. ஊராட்சி மன்ற தலைவருடனான முன்பகையை சாதிய கண்ணோட்டத்தில் அணுகாமல் தனிப்பட்ட பிரச்சனை என்று கூறுவது நோக்கம் என்ன?
குற்றத்திற்கு முக்கிய ஆதாரங்களான காணொளி மற்றும் தொலைபேசி உரையாடல்களை காவல்துறையினர் வெளியிட்டது ஏன்? அதுவும் முழுமையாக இல்லாமல் குற்றம் சாட்டப்பட்டவர்கள் மீது சந்தேகம் உண்டாகும்படி ஒரு சிறு பகுதியை மட்டும் வெட்டி வெளியிட்டது ஏன்? தொடக்கத்தில் இருந்தே பாதிக்கப்பட்டவர்களையே குற்றவாளியாக்கும் வேலை நடைபெற்று வருகிறது என்று மனித உரிமை செயற்பாட்டாளர்கள் கூறியதை உண்மையாக்கும் வகையில் தான் குற்றப்பத்திரிகையும் காவல்துறையினரின் செயல்பாடும் அமைந்துள்ளது. தற்போது நடத்தப்பட்டு வரும் விசாரணையும் பாதிக்கப்பட்டவர்களையே குற்றவாளியாக்கும் குற்றப்பத்திரிகையும் கண்டிக்கத்தக்கதாகும். இந்த வழக்கு புதிய கோணத்தில் தொடக்கத்திலிருந்தே மறு விசாரணை செய்யப்பட வேண்டும். குறிப்பாக இந்த விசாரணை உயர்நீதிமன்றத்தின் கண்காணிப்பின் கீழ் நடைபெற வேண்டுமென அப்பகுதி மக்கள், சமூக ஆர்வலர்கள் மற்றும் பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்கள் தொடர்ந்து வலியுறுத்தி வருகின்றனர். வன்கொடுமை தடுப்பு சட்டத்தின் கீழ் பதியப்பட்ட வழக்கை அதற்கான நெறிமுறைகளை பின்பற்றி முறையாக விசாரணை நடத்தப்பட வேண்டும் என்றும், இவ்வழக்கில் ஜாதியவாதிகளை காக்கும் முயற்சிகள் தடுக்கப்பட்டு கவனம் செலுத்தப்பட வேண்டும் என்றும் வலியுறுத்தி வருகின்றனர். ஜாதி ஒழிந்த சமூகத்தை கட்டமைக்க வேண்டிய கடமை ஆளுகின்ற அரசாங்கத்திற்கும், அரசு அதிகாரிகளுக்கும், காவல்துறைக்கும், பொதுமக்களுக்கும் உண்டு என்பதையும் உணர்ந்து செயல்பட வேண்டியது அவசியமாகும். இதனிடையே இந்த விவகாரம் தொடர்பாக வழக்கு சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் விசாரணைக்கு வந்தபோது மனுதாரர் தரப்பில் பாதிக்கப்பட்ட மக்களே குற்றவாளிகளாக அடையாளப்படுத்தப்பட்டுள்ளனர். குற்றம் சாட்டப்பட்டவர்கள் உண்மையான குற்றவாளிகள் அல்ல. ஆகவே உண்மையான குற்றவாளிகளை கண்டறிய கோரி ஆர்ப்பாட்டம் நடத்த அனுமதி வேண்டும் என தெரிவிக்கப்பட்டது. அப்போது கோபமடைந்த நீதிபதி, ஏற்கனவே பல போராட்டங்கள் நடத்தப்பட்டுள்ளது. இந்த வழக்கில் சம்பவத்தன்று காலை 7:30 மணி முதல் 9:30 மணிக்குள் என்ன நடந்தது என்பது பற்றிய அனைத்து மின்னணு பதிவுகளையும் அறிவியல் பதிவுகளையும் அரசு தரப்பில் ஆஜரான தலைமை குற்றவியல் வழக்கறிஞர் தெளிவாக பதிவு செய்து உள்ளனர். எதிர்ப்புக்கு ஏதோ ஒரு நோக்கம் இருக்க வேண்டும். எனவே நீதிமன்றத்தில் அரசியல் மேடையாக ஆக்க முயற்சிக்க வேண்டாம் என்று நீதிபதிகள் எச்சரித்தனர். அப்போது அரசு தரப்பில் தலைமை குற்றவியல் வழக்கறிஞர் ஹசன் முகமது ஜின்னா மீண்டும் ஆஜராகி, இந்த வழக்கை பொறுத்தவரை ஏனோ தானோவென்று குற்றவாளிகளை முடிவு செய்யவில்லை. அறிவியல் பூர்வமாக ஆய்வு செய்து பறிமுதல் செய்யப்பட்ட ஆவணங்கள் முழுமையாக ஆய்வுக்கு உட்படுத்தப்பட்ட பின்னரே குற்றவாளிகள் முடிவு செய்யப்பட்டுள்ளதாக குறிப்பிட்டார். உயர்நீதிமன்ற மதுரை கிளை சம்பந்தப்பட்ட நபர்கள் குற்றவாளிகள் இல்லை என்பதை மனுதாரர் தரப்பில் விசாரணை நீதிமன்றத்தில் உரிய ஆதாரங்களை சமர்ப்பித்து வழக்கை நடத்தலாம் என தெரிவித்துள்ளனர். இதையடுத்து நீதிபதி, முறையான விசாரணை நடத்தப்பட்டு குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. எனவே இனி போராட்டம் நடத்துவது தேவையற்றது என கூறி இவ்வழக்கின் தீர்ப்பை தேதி குறிப்பிடாமல் ஒத்திவைத்தனர். நேயர்களே, மீண்டும் இதுபோன்ற மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திக்கிறேன். அதுவரையில் உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் விஜயபாலன். உடனுக்குடன் அப்டேட் தெரிந்து கொள்ள ஜெம் டிவி தமிழ் ஆப்பை இன்ஸ்டால் செய்யவும்.